வந்து நம்ம கருவேப்பிலை சட்னி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். உருவி எடுத்து வச்சுருக்கு. இதில் வந்து நான் ஒரு 5 பச்சை மிளகாய், இது வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஸ்மால் சைஸாக இருக்கிறதுனால ஒரு 5 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் எடுத்து. ஒரு கனிஞ்ச தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 சில்லு தேங்காய் சில் பெரிய சில்லை எடுத்து அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பூண்டு பல், 4 பல், ஒரு அரை ஸ்பூனு இஞ்சி அரை ஸ்பூன், சால்ட் கொஞ்சம், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு, கடுகு தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருங்காயத்தூள் கொஞ்சம். இதுக்கு வந்து நம்ம வந்து தாளித்து கொட்டுறதுக்கு ஆயில், இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலையை கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். பாருங்க, அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. கருவேப்பிலையை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். படப்படன்னு பொரியும். கொஞ்சம் கவனமாக மேலே பற்றாமல் பொரிங்க. நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை இப்போ எடுத்துருவோம். வறுத்துட்டு வச்சு நல்லா இதாக ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இந்த லெவலில் நம்ம எடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பருப்பு போடுவோம். ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், இதோடைய உளுந்தம்பருப்பும் போட்டுருவோம். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் பொன்னிறமாக வர்றது வரையில் பருப்பு வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும், கலர் மாறட்டும். அதுக்கப்புறம் வந்து இஞ்சியும் பூண்டு பல் ஒரு 4 பல் போடும். இஞ்சி வந்து நல்ல அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கும் போது அதனுடைய வாசனையெல்லாம் போயிடும், பச்சை வாசனையெல்லாம் போயிடும். அதுக்காக தான் எண்ணெயில் போடுறது. இப்போ வந்து நம்ம அடுத்து இது தேங்காய் சில் 2 சில்லு பெரிய சில்லு எடுத்து வச்சுருந்தோம்ல, கட் பண்ணி அதையும் போட்டுக்கணும். அதுலேயே நம்ம பச்சை மிளகாய், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 5 மிளகாய் போட்டிருக்கேன். லாஸ்ட்டில் புளியை போட்டுக்கிடுவோம். புளி கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் வெங்காயமும் தக்காளியும் போடுவோம். இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம், சின்ன வெங்காயம். அதுக்கப்புறம் தக்காளி, எல்லாம் கொஞ்சம் நேரம் வதக்கிடுவோம். இந்த வாசனை பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கிடுவோம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்குவோம். அதுலேயே வந்து கொஞ்சம் சால்ட்டு, பெருங்காயத்தூள் வந்து நம்ம லாஸ்ட்டில் இறக்க புகையில் கொஞ்சம் போட்டுக்குருவோம். எண்ணெயில் ஓட்டோம்னா அது கரியிடும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்குருவோம். பெருங்காயத்தூள் போட்டு ஒரு 2 கிண்டு கிண்டி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான், போதும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் ஓட விடுவோம். அங்கே வதக்கின ஐட்டம் பூரா ஆறிடுச்சு. இதோட இந்த கருவேப்பிலையும் போட்டு எல்லாம் மிக்சியில் ஓட விட்டு எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இப்போ வறுத்த ஐட்டம் பூரா மிக்சியில் ஓட விட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு கருவேப்பிலை சட்னி ரெடி. இதை வந்து நம்ம தாளித்து கொட்டிடுவோம். பாருங்கள், கடாயில் எண்ணெய் விட்டு சூடாகிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம கடுகு போடுவோம்.
கடுகு போடுவோம். கடுகு பொரியட்டும். பாருங்கள், கடுகு பொரியுது. அடுத்து வந்து கருவேப்பிலை இப்போ பொரியட்டும். நல்லா கடுகு பொரியட்டும். கடுகு பொரியுமோ இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை தெரிக்கும். அடுத்து சட்னியை ஊற்றுவோம். அவ்வளோதான், நமக்கு இப்போ கருவேப்பிலை சட்னி ரெடி. பாருங்க, நம்மளுக்கு கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, அடை தோசை எதுக்குனாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.